Praise be to God. Once again, we give all glory to God for this opportunity He has granted unto each one of us to come to His blessed word. We welcome all of you in the most holy and gracious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and GLM Bookshop Ministries in Chennai. Usually it is our pattern to start the meeting with a prayer. Today I request Brother Madheshwaran from Namakkal district in Tamil Nadu to open with a word of prayer. Over to Namakkal, Brother Madheshwaran. Praise the Lord, brother. Praise the Lord, brother. நாம் ஜெபிக்கலாம். கிருபையால் எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராத மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, எல்லாருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கக்கூடிய அன்பு ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீரே எங்களின் தெய்வமாய் தகப்பனை கர்த்தாவே இருக்கிறபடினாலே அப்பா, நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினாலே பிழைக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளதும் தகப்பனை கர்த்தாவே அப்பா, அது கர்த்தாவே எங்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீரே எங்களின் நம்பிக்கையாய், நீரே கர்த்தாவே அப்பா எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இதோ இப்பொழுதுமாக தகப்பனை தொடர்ந்து நீர்தாமே எங்களை ஆசீர்வதித்து வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம்ராஜா, உம்முடைய வார்த்தைகளை அன்றி அப்பா எங்களுக்கு வேறு ஆசீர்வாதம் என்ன உண்டு தெய்வமே தகப்பனை கர்த்தாவே. ஆம்ராஜா, இதோ இந்த ஜூம் மூலமாக அநேகருடைய வீடுகளுக்கு தகப்பனை கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதங்களை கொண்டு சேர்க்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே, உம்முடைய தாசர்கள் அநேக இடங்களில் இருந்து தகப்பனை கர்த்தாவே அநேக தாசர்களை கொண்டு தகப்பனை கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய விசேஷமாக கோடம்பாக்கம் சபையாருக்காகவும் உம்முடைய கிருபையின் சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை கர்த்தாவே, உம்முடைய வருகையின் நாட்களிலே தகப்பனை கர்த்தாவே இதனுடைய பலன்களை எல்லாம் அவர்கள் கண்டு சந்தோஷப்படத்தக்கதாக கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. அப்பா, இதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவருடைய குடும்பத்தை கர்த்தர் தாமே விசேஷித்த நிலைமையிலே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அவர்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாய் போகாதபடிக்கு மகிமையிலே அதனுடைய பலன்களை காணத்தக்கதாக இரக்கம் பாராட்டுங்க. விசேஷமாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே உம்முடைய விசேஷித்த கிருபை இருக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனை கர்த்தாவே, இதோ அப்பா கேட்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கிருபையின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக செய்து கொடுக்கக்கூடிய உம்முடைய தாசர் தகப்பனை உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவை மறைத்து உம் வல்ல ஆவியானவரை கொண்டு கர்த்தாவை எங்களோடு கூட பேச வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அவருக்கு வார்த்தைகளை கர்த்தர் தாமே தந்தரல வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். மொழிபெயர்க்கக்கூடிய சகோதரனை தகப்பனை நீர்தாமே முழுமையாய் ஆண்டு தகப்பனை கர்த்தாவே அப்பா அவர் மூலமாய் தகப்பனை கர்த்தாவை எங்களோடு கூட இடைவிட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனை இருவரையும் கர்த்தர் ஆண்டு கொள்ளுங்க. கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தாவே நீர் ஆண்டு கொள்ளுங்க. தகப்பனை சிந்தனைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கீழ்ப்படியை சிறைப்படுத்தி அப்பா இதோ உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க ராஜா. விசேஷமாக உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு புரியத்தக்கதாக அப்பா வல்ல ஆவியானவர் ஒத்தாசை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். சகல சூழ்நிலை ஆண்டு கொள்ளுங்க. ஆரம்பம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசன்னமும் ஆளுகையும் இருக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தரும் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். Thank you, Brother Madheshwaran, for the prayer. May God use you more in the days to come for His blessed purpose. Now we are going to the next session. That is a singing time. Usually we sing two Tamil songs. Today we have Brother Jebas Singh from Kadalur. He is part of this ministry, is dear brother of mine. I thank God for bringing him today evening to this Bible study program. May the Lord help him and be with him. Brother Jebas Singh from Kadalur in Tamil Nadu. Over to Kadalur, Brother Jebas Singh for the songs. Good evening, brother. Kekida? Kekudunga. Okay, brother. Thank you. Thank you for the one more opportunity for God. இந்த நாளிலே உங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக மற்றும் ஒரு தருணத்தை தேவன் கொடுத்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் வழக்கம் போல 2 பாடல்களை பாடப்போகின்றோம். ஒன்று பாடல் நம்முடைய பாடல் புத்தகத்திலே, கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் புத்தகத்திலே 582வது பாடல், சாங் நம்பர் 582. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம் என்ற ஒரு அழகான ஒரு கர்நாடக இசையில் அமைந்த ஒரு பாடல். உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றினார், தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றினார். அதற்கு நான் என்ன செய்வேன் என்றால்,
கடைசி கவியிலே நான் பார்க்கிறோம், தேவா உம் வருகை வருகின்ற வரையில் உமக்காக உழைத்து உம்மை உயர்த்துவேன் என்கின்ற ஒரு பாடல். செக் செக். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இருந்த என்னை விளைநிலமாக மாற்றினீர். என்னை உவநிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றினீர். என்னை அலைகளும் ஓய்ந்து அமர்கின்ற வரையில், அலைகளும் ஓய்ந்து அமர்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் அன்பை. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் அன்பை. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் அன்பை. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றினீர். என்னை கனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றினீர். என்னை திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில், திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்க பாடுவேன் அன்பை. இன்னிசை முழங்க பாடுவேன் அன்பை. இன்னிசை முழங்க பாடுவேன் அன்பை. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.
உம் சித்தம் செய்திட என்னை அழைத்தீ, தம் சித்தம் போல மாற்றினீர் என்னை. உம் சித்தம் செய்திட என்னை அழைத்தீ, தம் சித்தம் போல மாற்றினீர் என்னை. தேவாவும் வருகை வருகின்ற வரையில், தேவாவும் வருகை வருகின்ற வரையில் உழைத்தே உம்மை உயர்த்துவேனென்றும், உழைத்தே உம்மை உயர்த்துவேனென்றும், உழைத்தே உம்மை உயர்த்துவேனென்றும். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் அடுத்த பாடலாக ஒரு அழகான ஒரு பாடல், நல்ல நண்பன் இயேசு என்கின்ற ஒரு பாடல். இந்த பாடல் நம்முடைய பாடல் புத்தகத்திலே இல்லாத ஒரு பாடல், அவுட் ஆஃப் சிலபஸ். ஸோ இந்த பாடலை ஒரு அழகான பாடல் என்பதனால் இந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறேன். ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு பாடல். கண்ணீரோடு நடந்த நாட்கள் மாயையானது, கவலையோடு தெரிந்த நாட்கள் கடந்து போனது. நல்ல நண்பன் இயேசு. என்னை என்றும் காப்பா, கைவிடாமலே காத்து நடத்துவா. கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கடந்ததெல்லாம் மறக்க செய்வா. நல்ல நண்பனேசு என்னை என்றும் காப்பார், கைவிடாமலே காத்து நடத்துவா. போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கடந்ததெல்லாம் மறக்க செய்வா. மாயையே இந்த உலகம் மாயையே, மாயையே உலகில் எல்லாம் மாயையே. போதுமே இயேசு ஒருவர் போதுமே, போதுமே இயேசு மட்டும் போதுமே. மாயையே உலகம் மாயையே, மாயையே உலகில் எல்லாம் மாயையே. போதுமே இயேசு ஒருவர் போதுமே, போதுமே இயேசு மட்டும் போதுமே. கண்ணீரோடு கடந்த நாட்கள் மாயையானதே, கவலையோடு
கவலையோடு திரிந்த நாட்கள் கடந்து போனதே, கண்ணீரோடு நடந்த நாட்கள் மாயையானதே. கவலையோடு திரிந்த நாட்கள் கடந்து போனதே, உலக பாடுகள் உலக வேதனை, உலக பாடுகள் உலக வேதனை. இயேசு வந்தால் தீருமே, இயேசு வந்தால் மாறுமே. நல்ல நண்பர் இயேசு என்னை என்றும் காப்பார், கைவிடாமலே காத்து நடத்துவார். கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கடந்ததெல்லாம் மறக்க செய்வார். ஒளி வீசும் சூரியனும் இருளாகுமே, சுவாசிக்கும் காற்று கூட நின்று போகுமே. ஒளி வீசும் சூரியனும் இருளாகுமே, சுவாசிக்கும் காற்று கூட நின்று போகுமே. சேர்த்த ஆஸ்தியும் பாச ஜனங்களும், சேர்த்த ஆஸ்தியும் பாச ஜனங்களும் உன்னை விட்டு போகுமே, உன்னை விட்டு விலகுமே. நல்ல நண்பரை என்னை என்றும் காப்பா, கைவிடாமலே காத்து நடத்துவார். கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கடந்ததெல்லாம் மறக்க செய்வார். மாயையே இந்த உலகம் மாயையே, மாயையே உலகில் எல்லாம் மாயையே. போதுமே இயேசு ஒருவர் போதுமே, போதுமே இயேசு மட்டும் போதுமே. மாயையே இந்த உலகம் மாயையே, மாயையே உலகில் எல்லாம் மாயையே. போதுமே இயேசு ஒருவர் போதுமே, போதுமே இயேசு மட்டும் போதுமே, போதுமே இயேசு ஒருவர் போதுமே, போதுமே இயேசு மட்டும் போதுமே. Thank you, brother. Thank you, Brother Jabbar Singh from Kadalur, for the songs. Thank God for using you in the song ministry, in the singing ministry. May God use you more. We welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly in Chennai. Today and tomorrow, God willing, we are having with us Evangelist Jose Matthew from Mangalore, and God willing, he will be ministering, or rather taking the Bible study classes these 2 days evening times. The first time when I came to know him is in Padappai, in where I saw him at the Padappai youth camp in Chennai, and it was very great to have him in that time, in those years. And now also across the times, he has been used by God in various places, and we know that the Lord has been using him, and may the loving Lord use him today also, we pray. The topic he has selected in the prayerfully is use the law lawfully.
that is based on 1 Timothy chapter 1 verse 8. The passage is 1 Timothy chapter 1 verses 8 to 17. Use the law lawfully. So that is an important topic. Usually we manipulate the word of God according to our need, or according to what we want in our good or bad circumstances, especially in the bad circumstances, the bad ways. So use the law lawfully. How God wants to use it, every man and sister, that the same law we should use it lawfully, so that we should never manipulate it according to our likings. Anyway, we shall go into the message, the Bible study today evening, and we welcome Brother Evangelist Jose Matthews into this from Mangalore, into this Bible study program. We welcome you, dear uncle, for this evening Bible study. May God be with you and enable you to do the best possible according to the power of God. Now, also we have today with us Brother Surendran Prabhakaran from Royapuram, Bethany Gospel Hall in Chennai, and he will be translating the message from English to Tamil. And Brother Surendran has been doing it for, and we praise God across the times. He has been doing it in various places, and also here in Kodambakam Zoom Bible Study meeting. This is the 138th Kodambakam Zoom Bible Study meeting. God has enabled us. We praise God for that. We welcome Brother Surendran also into this Bible study program. We welcome all of you, all the evangelists, elders, brothers, sisters from various churches, from various regions across India, Tamil Nadu, Kerala. We praise God for your presence. We welcome all of you into this Bible study meeting. Now, for the blessing of the message, for the prayer, we request Brother Nagarajan Velu from Karaikudi. Our dear brother is a doctor and he's an elder of that assembly in Karaikudi assembly. We request Brother Nagarajan Velu to pray for the blessing of the message. Over to Karaikudi, Brother Nagarajan Velu. We request Brother Sadhu Sundar from Chennai, Madipang Christian Assembly, to pray for the blessing of the message. Over to Brother Sadhu Sundar in Chennai. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பெரிதான கிருபையினாலும் உம்முடைய வழி நடத்தினாலும் இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியான நேரத்தை வாக்கிச்சதுபடியால் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் ஆவியானவருடைய பரிசுத்தமாக்கப்படுதலுக்கும் பிதாவனுடைய புதாவாகிய உம்முடைய முன்னறிவின்படியே தெரிந்து கொள்ளப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் கிருபையால் ஸ்தரப்படும்படியாக உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கொடுத்து வருகிறீர். இவ்விதமாக களங்கமில்லா ஞானப்பாலாகிய வார்த்தைகளை ஞானப்பாலை எங்களுக்கு கொடுத்து வரும் அருமை சகோதரன் சந்தோஷ் ஜான்சனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பிரயாசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் சார்ந்திருக்கும் சபையாக கோடம்பாக்கம் சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இவர்கள் உம்முடைய வார்த்தைகளை சுமந்து செல்லும்படியாக அவர்களை இருதயத்தை நீர் ஆட்கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 138வது கூட்டத்தை நீர் ஆயத்தம் செய்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதற்காக அன்பு சகோதரன் மேங்களூரிலிருந்து ஜோஸ் மேத்யூஸ் நீர் கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் எங்களுக்கு சொல்ல தரப்போகும் ஆலோசனைகளை நாங்கள் நன்கு கவனித்து அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபையாய் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமா வேண்டியது செய்கிறோம். நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்று நாங்கள் அறிந்தவர்களாய் இருந்தாலும் நீதியின் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் என்பதை நாங்கள் கருத்தாய் கவனிக்கவும் அதை எப்படி நாங்கள் பயன்படுத்த போகிறோம் என்பதை இன்று நீர் எங்களோடு பேச போகிறதுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். சகோதரனுடைய
சகோதரனுடைய வார்த்தைகளை மொழிபெயர்க்க நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அன்பு சகோதரன் சுரேந்திரக்கா நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அவரை நீர் பலப்படுத்தியிருக்கா நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தன்னுடைய இசை திறமையால், தன்னுடைய குரல் வளத்தால் உம்மை பாடி புகழ்ந்த அன்பு சகோதரர் ஜெபசிங்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அவரை நீர் இம்மட்டுமாக வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இவ்விதமாக நாங்கள் எல்லோரும் உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்களாக, உம்முடைய நாமத்தை பறைசாற்றுவர்களாக, உம்முடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவர்களாக நீர் ஆயத்தப்படுத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையை உம்முடைய சமூகத்துல சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையில் உம்முடைய கிருபையும் உம்முடைய வழிநடத்தலும் தொடர்ந்து இருக்க வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஊடகத்தையும் இந்த எலக்ட்ரிசிட்டி மற்ற எல்லா விதமான தடை காரியங்களிலிருந்தும் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா வேண்டியதை செய்கிறோம். உடைய வசனத்தை நாங்கள் கூர்ந்து கவனித்து அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள இந்த நேரத்தை நீர் தொடர்ந்து எங்களுக்கு வழங்க வேண்டுமா வேண்டியதை செய்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். துதி கன மகிமை ஆற்று உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பரும் ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Brother Sadhu Sundar from Madipakam Christian Assembly in Chennai. May God be with you and your family. Now we are going into the Bible study. Over to Brother Jose Matthews in Mangalore and Brother Surendran in Chennai. May the Lord's name be glorified. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. It's a joy and privilege for me to be addressing you through this Zoom platform. இந்த ஜூம் காணொலி வாயிலாக உங்கள் யாவரோடும் கூட பேசக்கூடியது எனக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் சந்தோஷமாகவும் ஸ்லாக்கியமாகவும் இருக்கிறது. I thank Brother Santosh Johnson and the assembly and the ministries associated with this organizing program and giving me an opportunity to speak to you in this way. இந்த நிகழ்ச்சியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த சபையாருக்கும் அந்த விசுவாசிகளுக்கும் சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக என்னை அழைத்ததை குறித்து நான் அங்கே சந்தோஷப்படுகிறேன். I'm also glad to note that my good friend Surendra is on the other end to help me in translation. என்னுடைய நல்ல நண்பர் சுரேந்திர அவர்கள் இன்னொரு முனையில் இருந்து இதை மொழிபெயர்ப்பது எனக்கு அதிக சந்தோஷமா இருக்கிறது. And I'm sure the Lord will have a message unto us during these 2 days. இந்த 2 நாட்களாக கர்த்தர் நமக்கு கொடுக்க இருக்கிற செய்தி நமக்கு கொடுப்பாருன்னு சொல்லி நான் நிச்சயமாய் நம்புகிறேன். The Lord has been gracious unto us for more than 7 months now. A lot of lockdown and restrictions going around. இப்படிப்பட்ட இந்த நோய் தொற்று காலகட்டத்திலே பல்வேறு விதமான நெருக்கடிகளும் அங்கே சட்டதிட்டங்களும் இருக்கக்கூடிய நேரத்திலே கர்த்தர் நம்ம 7 மாதங்களாக வழிநடத்தி வந்திருக்கிறார். At the same time, the Lord has been teaching us a lot of truth from His word through various means and measures. அதே நேரத்திலே தன்னுடைய சத்தியத்திலிருந்து வசனத்திலிருந்து ஏராளமான காரியங்களை ஆண்டவர் பல விதங்களிலே நமக்கு போதித்துக் கொண்டு வருகிறார். May the Lord continue to help us this evening also. தேவன் இந்த மாலை வேளையிலும் கூட நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. For our meditation this evening, let me invite your attention to the book of 1 Timothy chapter 1. இந்த மாலை வேளையினுடைய இந்த தியானத்திற்காக உங்களுடைய கவனத்தை 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்துக்கு நேராக நான் திருப்ப விரும்புகிறேன். And initially we will read verse 8 to 11. 1 Timothy chapter 1 verse 8 to 11 for today's meditation. இன்றைய தின தியானத்திற்காக 1 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 8 முதல் 11 வரையுள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 8 முதல் 11 வரையுள்ள வசனங்கள். Shall I read in Tamil? Yeah, please read in Tamil. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. அவர் தம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து please to read verse 8 to 11 you are reading, right? Sorry uncle, 1 Timothy, right? Sorry, I was reading. Okay, my apologies for that. Sorry. ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கலருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும்
நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரேயாயிருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. May the Lord's name be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. The title for this 2-day study I have suggested, as brother said, is Use the Law Lawfully. ஆகவே நாம் இந்த 2 நாட்கள் பாடத்திற்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தல். The phrase has been chosen from verse 8 of this chapter as we read. இந்த அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து இந்த வாக்கியமானது தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். To use the law lawfully, and if we use it lawfully, it is good. நியாயப்பிரமாணத்தை நியாயமாய் அனுசரித்தல் வேண்டும். அதை நாம் நியாயமாய் அனுசரிக்கும் போது அது நல்லதாய் இருக்கிறது. Now, when we understand this term that Paul is using, use the law lawfully, நியாயப்பிரமாணத்தை நியாயமாய் அனுசரித்தல் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்தும் போது we need to understand the context in which Paul is speaking about this passage. இந்த பகுதியை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசக்கூடிய பின்னணி என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Because when we understand or hear the term law, there are various dimensions by which we can understand the term law. ஆகவே இந்த நியாயப்பிரமாணம் அல்லது சட்டம் என்கிற இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் போது பல கோணங்களிலே பல நிலைமைகளிலே இந்த வார்த்தையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், வியாக்கியானிக்க முடியும். So it is very important to understand the context in which Paul is using this term law here in this particular chapter. ஆகவே இந்த குறிப்பிட்ட அதிகாரத்திலே எந்த பின்னணியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நியாயப்பிரமாணம் என்கிற வார்த்தையை பிரயோகிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. So in the first phase of this message, the context of the passage. ஆகவே இந்த செய்தியினுடைய முதல் பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கிறது என்னவென்று சொன்னால், இந்த செய்தியினுடைய பின்னணி அல்லது இந்த வேத பகுதியினுடைய பின்னணி. The context of this book is defending the sound doctrine in the church. ஆகவே இந்த புத்தகத்தினுடைய பின்னணி என்னவென்று சொன்னால், சபையிலே காணப்படக்கூடிய ஆரோக்கிய உபதேசத்தை பாதுகாத்தல் அல்லது தற்காத்தல். If you read the initial verses, especially verse 3 of chapter 1, அதனுடைய ஆரம்ப வசனங்களை நாம் வாசிக்கும் போது, விசேஷமாக முதல் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், Paul tells, I urged you when I went into Macedonia, remain in Ephesus, that you may charge some that no other doctrine. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக என்று பவுல் சொல்லுகிறார். So Paul has let Timothy stay back in Ephesus when he left to Macedonia. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே மக்கெதோனியாவுக்கு கடந்து போன போது தீமோத்தேயுவை எபேசுவிலே இருக்கும்படி விட்டு சென்றார். Timothy is a companion of Paul, a spiritual son for Paul, whom he has been always taking along with. ஆகவே தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார், ஒரு நண்பரை போல இருக்கிறார், எப்பொழுதும் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட சேர்ந்து போகிறார். But here there is a specific reason why Paul asked him to stay back at Ephesus. ஆனால் இந்த இடத்திலே எபேசு பட்டணத்திலே நீ தரித்திருக்க வேண்டும் என்று தீமோத்தேயு விட்டு போவதற்கு ஒரு குறிப்பிட்ட விசேஷித்த காரணம் உண்டு. As we understand from verse 3, there were some in the church who are teaching other doctrines. ஆகவே நாம் புரிந்து கொள்கிற வண்ணமாக 3வது வசனத்திலே பார்க்கும்போது வேத சபையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வேற்றுமையான உபதேசங்களை எல்லாம் அங்கே போதித்துக் கொண்டு வந்தனர். So the very context of this book is written asking him to defend the sound doctrine of the church of God. ஆகவே இந்த சத்தியத்தினுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால், சபையில இருக்கக்கூடிய ஆரோக்கியமான உபதேசத்தை நீ பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். And we see he talks about teaching the word of God in the church of God. ஆகவே கர்த்தருடைய சபையிலே கர்த்தருடைய வசனத்தை போதித்தலை குறித்து இங்கே அவர் பேசுகிறார். And then when we come to verse 7 of this chapter, அதுக்கப்புறமாக இந்த அதிகாரத்தினுடைய 7வது வசனத்துக்கு நாம் வரும்போது, he talks about some desiring to be teachers of the law, understanding neither what they say nor the things which they affirm. அதுக்கப்புறமாக அவர் சொல்லுகிறார், ஒரு சில காரியங்களை இந்த நியாயப்பிரமாணத்தை போதிப்பதற்காக ஒரு சிலர் முற்படுகிறார்கள், ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் அவர்கள் அப்படியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். Now here are some people who are desirous of teaching in the church. They want to be the teachers in the church of God. ஆகவே இங்கே ஒரு சிலர் இருக்கிறார்கள், கர்த்தருடைய சபையிலே அவர்கள் போதகர்களாய் இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை ஆவல் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை போதிக்க முற்படுகிறார்கள். But they are not knowing what they are teaching, nor are they sure of what they are affirming.
ஆகவே அவர்கள் என்னத்தை போதிக்கிறார்கள் என்றே அவர்களுக்கு தெரியாமல் போதிக்க முற்படுகிறார்கள். அதே நேரத்தில் எந்த ஒரு சத்தியத்தை குறித்த நிச்சயமும் அவர்களுக்கு இல்லை. So based in that context, Paul says, it is good if you use the law lawfully. ஆகவே அந்த பின்னணியில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நியாய பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் அது நல்லமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். That means there were teachers in that church at Ephesus who were using the law not according to the law. ஆகவே அப்படி என்று சொன்னால் அந்த காலகட்டத்திலே சபையில இருந்து போதித்துக் கொண்டிருந்த மக்கள் நியாய பிரமாணத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் நியாயப்படி அதை அனுசரிக்காமல் அவர்கள் இஷ்டத்துக்கு அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Now, when we understand the law, generally the term law used in the Bible, ஆகவே பொதுவாகவே நியாய பிரமாணம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வேதாகமத்திலே வரும்போது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், there are different dimensions in which you can understand it. அந்த வார்த்தையை நாம் பல கோணங்களிலே பல கண்ணோட்டங்களிலே புரிந்து கொள்ளலாம். The law representing the entire word of God, we can use that term law sometimes. ஆகவே இந்த நியாய பிரமாணம் என்கிற வார்த்தை சில நேரங்களிலே முழுமையான தேவனுடைய வார்த்தையை குறிக்கக்கூடிய ஒரு பதமாக பயன்படுத்தப்படலாம். But sometimes it is more specific, like the law of Moses. சில நேரத்திலே அது மிகவும் குறிப்பாக ஒரு சில காரியத்தை மட்டும் குறித்து சொல்லுகிறது. உதாரணத்துக்கு மோசேயினுடைய நியாய பிரமாணம் என்று சொல்லுகிறோம். In 1 Corinthians chapter 9 and verse 9 we read that phrase. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 9வது வசனத்திலே அந்த பதத்தை நாம் வாசிக்கிறோம். Also the Lord Jesus Christ, also in the Gospel of John we read John's Gospel chapter 1 and verse 17. அது மட்டுமல்லாமல் யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 17வது வசனத்திலும் இதை நாம் வாசிக்கிறோம். The law was given through Moses. இந்த நியாய பிரமாணமானது மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So the another dimension of the word law, it is specifically the law given through Moses, which is pertaining to the Jews or the Israelites. ஆகவே அந்த நியாய பிரமாணத்தினுடைய இன்னொரு கோணம் என்னவென்று சொன்னால், அந்த நியாய பிரமாணமானது மோசேயினால் கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. அது மிக பிரத்யேகமாக அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு யூதர்களுக்கு என்று நியமிக்கப்பட்டதா இருக்கிறது. Apart from that, we read in Romans chapter 2 verse 14 and 15 if you read. அது மட்டுமல்லாமல் ரோமர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், there we read a phrase, the law written on the heart. அந்த இடத்திலே இருதயத்திலே பொறிக்கப்பட்ட நியாய பிரமாணம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். So there is a law written on your heart. That is the law he is talking about. ஆகவே உங்களுடைய இருதயத்திலே ஒரு நியாய பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நியாய பிரமாணத்தை குறித்து அவர் அங்கே பேசுகிறார். There was a time where there was no written law. ஒரு காலகட்டம் இருந்தது, அந்த நேரத்திலே எழுதப்பட்ட நியாய பிரமாணம் என்று சொல்லி ஒன்றும் கிடையாது. Even today there are many people who don't accept the law or who don't know the law or are not aware about the law. இன்றைக்கு கூட ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நியாய பிரமாணத்தை பற்றி தெரியாது அல்லது நியாய பிரமாணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். But there is a law God has written naturally on the conscience of man, on the heart of man. ஆனால் ஒரு நியாய பிரமாணத்தை, ஒரு சட்டத்தை தேவனுடைய மனசாட்சியிலே இருதயத்திலே தேவன் அங்கே சுபாவத்தின்படி இயற்கையாகவே எழுதி வைத்திருக்கிறார். Then a third dimension we see in Romans chapter 7 and verse 22. ரோமர் 7வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் மூன்றாவது கோணத்தை நியாய பிரமாணத்தை குறித்து அங்கே பார்க்கிறோம். The law of God. தேவனுடைய நியாய பிரமாணம். Now God has a law. Generally God has a law. ஆகவே தேவனுக்கென்று ஒரு பொதுவான சட்டம் ஒன்று இருக்கிறது. So when we understand the term law, it is not specifically just what is given through Moses, but it is much broader than that. ஆகவே நாம் நியாய பிரமாணம் அல்லது சட்டம் என்கிற வார்த்தையை நாம் கடந்து வரும்போது அது மிக குறிப்பாக மோசே சொன்ன அந்த காரியம் மட்டுமல்ல, அதை காட்டிலும் மிக விஸ்தாரமான அர்த்தமுடையதா இது காணப்படுகிறது. Now there are people who teach the law. அங்கே நியாய பிரமாணத்தை போதிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். Even in the New Testament church in the early days, there were people who taught the law. அங்கே புதிய ஏற்பாட்டு சபையிலும் கூட ஆரம்ப நாட்களிலே நியாய பிரமாணத்தை கற்றுக் கொடுத்த போதித்த மக்கள் இருந்தார்கள். They were teaching the law, but it was not according to the overall law or the word of God. ஆனால் அவர்கள் நியாய பிரமாணத்தை போதித்த போதிலும் இருப்பினும் அவர்கள் போதித்த அந்த விதமானது நியாய பிரமாணத்துக்கு ஏற்றபடி அல்லது அந்த முழுமையான வேத வசனத்துக்கு ஒத்ததாய் இருக்கவில்லை. For example, if you read in Acts chapter 15 and verse 1. உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், And certain men came down from Judea and taught the brethren, unless you are circumcised according to the custom of Moses, you cannot be saved. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். Now these people are teaching the law. இந்த மக்களும் கூட நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறாங்க. Maybe it is according to the law. இது ஒருவேளை நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடி இருக்கலாம்.
But it is according to the Old Testament law, the law of Moses. ஆனால் அவர்கள் போதிக்கிற இந்த காரியமானது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்துக்கு ஒத்ததா இருக்கிறது, மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு பொருந்தக்கூடியதா இருக்கிறது. And that they are teaching in the church of God. இதை இவர்கள் தேவனுடைய சபையிலே போதிக்கிறார்கள். That is why, though they are teaching the law, it is not lawful, or it is not according to the law. ஆகவே அவர்கள் நியாயப்பிரமாணத்தை தான் கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னாலும் கூட நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் அனுசரிக்காமல் இஷ்டத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். Hence, Paul emphasizes on the need of use the law lawfully. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஒரு காரியத்தை மிகவும் அதிகமாய் வலியுறுத்தி சொல்லுகிறார். அது என்னவென்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரிக்க வேண்டும். And that is the context in which Paul is writing this. ஆகவே இப்படிப்பட்ட பின்னணியிலெல்லாம் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை நமக்கு எழுதுகிறார். Now, secondly, இரண்டாவதாக, the principle for using the law. நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்துவதற்கான கோட்பாடுகள். Now, you cannot just use the law or teach the law as you feel like. There are certain principles that the word of God gives. காரியத்திலேயோ அல்லது போதிக்கிற விஷயத்திலேயோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்ய முடியாது. ஒரு சில கோட்பாடுகளை நாம் அங்கே கடைபிடித்தாக வேண்டும். Now, when we understand from verse 8, when Paul uses the term law, use the law lawfully. அங்கே 8வது வசனத்திலிருந்து நாம் அங்கே பார்க்கும்போது பவுல் அங்கே இந்த இடத்துல தான் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பயன்படுத்துகிறார். Is not restricting specifically to the law of Moses. ஆகவே இந்த காரியமானது மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக அதை மட்டுப்படுத்தவில்லை. But he is referring to teaching the word of God in the church of God according to the word of God. ஆகவே தேவனுடைய வசனத்தை தேவனுடைய சபையிலே தேவனுடைய வசனத்தின்படி போதிக்கக்கூடிய அந்த காரியத்தை குறித்து அவர் அங்கே பேசுகிறார். So there are certain principles that you need to know when you teach the word of God or you teach the law of the Lord in the church. ஆகவே கர்த்தருடைய சபையிலே தேவனுடைய வசனத்தை அல்லது கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கும் போது போதிக்கும் போது ஒரு சில கோட்பாடுகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். And the entire principle is summed up in this one verse. அந்த எல்லா முழுமையான தத்துவமும் அந்த கோட்பாடும் இந்த ஒரு வசனத்திலே தொகையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Use it lawfully. நீங்கள் அதை நியாயப்படி ஆசரியுங்கள். So what is the meaning of using the law lawfully? ஆகவே நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி பயன்படுத்துதல் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? Use the law according to the principles of the law. நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தின் கோட்பாடுகளின் அடிப்படையிலே நீங்கள் பயன்படுத்த வேண்டும். Teach the word of God according to the word of God. தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வசனத்தின்படி நீங்கள் போதிக்க வேண்டும். So there are many ways or many people teaching the word of God in different ways. ஆகவே அநேக விதங்களிலே அநேக ஆட்கள் அநேக விதங்களிலே வேத வசனத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். I remember reading a book written by one of a very famous writer and a man of God. ஒரு பெரிய தேவனுடைய மனிதரும் எழுத்தாளருமா இருக்கக்கூடிய ஒரு நபர் எழுதின அந்த புத்தகத்தை நான் அங்கே படித்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. He was formerly with our assemblies and later he left our assemblies and had his own movement. அவர் ஆரம்பத்திலே நம்முடைய சபையோடு கூட தான் இருந்தார். அதுக்கப்புறமாக நம்முடைய சபையை விட்டு அவர் போய் அவர் தனியாக ஒரு காரியத்தை தொடங்கி விட்டார். In one of his writings he made a reference like this. அவர் ஒரு எழுத்திலே அவர் இப்படிப்பட்ட ஒரு கூற்றை அவர் அங்கே செய்தார். The early days of my life I spent with a group of people called as the assemblies. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப நாட்களிலே இங்கே சபையை சார்ந்தவர்கள் என்று சொல்லி ஒரு கூட்ட மக்களோடு கூட நான் அங்கே பழகினேன். But soon I realized their teaching the word of God is just like my professor teaching chemistry in my school. ஆனால் நான் கூடிய சீக்கிரத்திலே உணர்ந்தது என்னவென்று சொன்னால் அவர்கள் வேத வசனத்தை போதிக்கக்கூடிய அந்த விதமானது முறையானது என்னுடைய பேராசிரியர் எனக்கு வேதியியலை என்னுடைய கல்லூரியிலே போதிக்கிறது போலவே இருந்தது. Now I don't know why he made that statement. அவர் அப்படிப்பட்ட கூற்றை ஏன் அங்கே செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை. So he moved out of the assemblies. அதுக்கப்புறமாக நம்முடைய சகோதர சபையை விட்டு அவர் கடந்து போய் விட்டார். Now let me tell here, when we teach the word of God, it should not be like the professor teaching chemistry in your college. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் போதிக்கும் போது உங்களுடைய பேராசிரியர் உங்களுடைய கல்லூரியிலே அந்த வேதியியலை போதிக்கிறது போல் நீங்கள் போதிக்க கூடாது. You are not teaching history, you are not teaching a novel, you are not teaching a story, but the living word that speaketh even today. ஆகவே நீங்கள் ஒரு கட்டுக்கதையை நீங்கள் போதிக்கவில்லை, ஏதோ ஒரு தத்துவத்தை போதிக்கவில்லை, ஏதோ ஒரு கதையை சொல்லிக்கொண்டு நீங்கள் திரிகிறதில்லை. தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் போதிக்கிறவர்களா இருக்கிறீர்கள். So Paul says, use the law lawfully. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரியுங்கள். So when you teach the word of God, use the principles from the word of God. Don't put
your ideas into that. ஆகவே நீங்கள் தேவனுடைய வசனத்தை போதிக்கும் போது தேவனுடைய வசனத்தை போதிப்பதற்கான கோட்பாடுகள் என்ன என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில நீங்கள் போதிக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளை எல்லாம் அதிலே புகுத்த கூடாது. Now, what is the problem Paul is pointing out at the church of Ephesus? When he's writing Timothy? அங்கே தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது எபேசு சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே மேற்கோள் காட்டி அங்கே சொல்லுகிறார். As we read in verse 7, அங்கே 7வது வசனத்திலே நான் வாசிக்கிற வண்ணமாக, some of them wants to be teachers of the law, but they do not understand what the law is or what they are teaching. அநேகர் நியாயப்பிரமாணத்திற்கு போதகராய் இருக்க விரும்புகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் என்ன போதிக்குதுன்னு அவங்களுக்கே புரியல. So the principle of using the law is one has to learn the word of God to be the teacher of the word of God. ஆகவே அந்த வேத வசனத்தை போதிக்க கூடியதற்கான தத்துவம் என்னவென்று சொன்னால், ஒருவன் வேத வசனத்தை போதிப்பதற்கு முன்பாக அவன் அதை முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். One has to understand the word of God before he teaches the word of God. வேத வசனத்தை போதிப்பதற்கு முன்பாக அவன் வேத வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Learning and understanding are two different things. ஆகவே கற்றுக்கொள்ளுதலுக்கும் புரிந்து கொள்ளுதலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டு வித்தியாசம். You can memorize and teach. நீங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு போதிக்கலாம். But understanding what you're teaching is entirely different. ஆனால் நீங்கள் என்னத்தை போதிக்கிறீர்களோ அதை புரிந்து கொண்டு போதிப்பது மிகவும் முற்றிலும் வித்தியாசமானதா இருக்கிறது. You know, early days when we had to prepare a message, sit with the Bible, we didn't have mobiles, we didn't have internet, we didn't have computer. ஆரம்ப நாட்களிலே நாம ஒரு செய்தியை தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வேதத்தை வைத்துக் கொண்டு உட்கார வேண்டும். அப்போ மொபைல் போன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, வேற எந்த வசதியும் கிடையாது. Sometimes, to find one verse that comes to our memory, to search it, we used to sit the whole night. அங்கே சில நேரங்களிலே ஏதோ ஒரு வசனம் நம்ம ஞாபகத்துக்கு வரும், ஆனா அந்த வசனம் எங்க இருக்குன்னு தேடி எடுக்கிறதுக்கு ஒரு முழு ராத்திரி ஆயிரும். It was so difficult. அது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. No, today it is not that you just type the word, it is ready, instantly ready before you. இன்றைக்கு அப்படி அல்ல. நாம அந்த வேத வசனம் என்ன என்றதை நம்ம அப்படி டைப் பண்ணா போதும், நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்குது உடனே. Okay, as long as you use it profitably, that is fine. அதை பிரயோஜனமான ஒரு விதத்துல நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் பரவாயில்லை, ஒண்ணும் தப்பில்லை. When it goes to the extent of printing somebody's messages or sermon directly from the internet and repeating it or reciting it in the church of God, ஆனால் யாரோ ஒருவர் கொடுத்த செய்தியை இன்டர்நெட்ல இருந்து அப்படியே அதை வந்து பிரிண்ட் எடுத்துக்கொண்டு அதை கொண்டு வந்து முன்னாடி வைத்துக்கொண்டு சபையிலே அதை மனப்பாடம் செஞ்சு பேசுறதோ அல்ல வாசிட்டு விட்டுட்டு போறதோ இப்படி ஏதாவது நடக்குன்னு சொன்னா, you have nothing to do with that message. அந்த செய்திக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. You have not received it from God. அதை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை. You don't know who spoke that message. யார் அந்த செய்தியை கொடுத்தான்னு கூட உங்களுக்கு தெரியாது. And if two cross questions comes against that, you have no answer there. ஆகவே அந்த கேள்வியிலிருந்து இடையில ஏதாவது கேள்விகள், அந்த செய்தியிலிருந்து கேள்விகள் கேட்பார்கள் என்று சொன்னால் பதில் சொல்ல முடியாது உங்களுக்கு. No, don't take the teaching of the word of God that silly and that easy. ஆகவே தேவனுடைய வசனத்தினுடைய போதனையை அவ்வளவு எளிமையாக சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். Understand what you are teaching in the church of God. ஆகவே தேவனுடைய சபையிலே நீங்கள் எதை போதிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You also have to accept and believe what you are teaching in the church of God. நீங்கள் எதை தேவனுடைய சபையிலே போதிக்கிறீர்களோ அந்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் விசுவாசிக்கவும் வேண்டும். Well, Bible says like this, I teach it, but I don't believe it. No, that should not be the teacher's quality. வேதம் இப்படி சொல்லுதுங்க, நான் வந்து அதை கற்றுக் கொடுக்கிறேன், ஆனா நான் இதெல்லாம் நம்பல, அப்படி வந்து ஒரு ஆசிரியர் ஒரு போதகர் சொல்லக்கூடாது. Beloved, using the law lawfully, Paul means a lot by using that phrase there. ஆகவே நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தல் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது அநேக காரியங்களை அதில் உள்ளடக்கி அவர் பேசுகிறார். Do not insert meanings into the word of God. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு இடையிலே அர்த்தங்களை கொண்டு வந்து புகுத்தாதீர்கள். But extract the meanings from the word of God. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த வசனத்தை நீங்கள் கிரகித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். That is the principle of the word of God. தேவனுடைய வசனத்திற்கு ஏற்ற ஒரு கோட்பாடு அதுதான். Just because we have the Bible in our hands, நம்மளுடைய கையில வேத புத்தகம் இருக்கிறதுனாலேயே doesn't mean that you can speak out anything. எதை வேணாலும் பேசலாம்னு அர்த்தம் கிடையாது. Speak your convictions, speak what the Lord has laid on your heart. ஆகவே உங்களுடைய தீர்மானங்களை, உணர்வுகளை நீங்கள் பேசுங்கள். கர்த்தர் உங்களுடைய இருதயத்திலே எதை கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை பேசுங்கள். Let me read this verse, what Peter writes in 2 Peter chapter 1 verse 20 and 21. 2 பேதுரு முதலாவது அதிகாரம் 20-21 வசனங்களிலே பேதுரு எழுதக்கூடிய அந்த காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Knowing this first, that no prophecy of scripture is of any private interpretation.
வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. For prophecy never came by the will of man, but holy men of God spoke as they were moved by the Holy Spirit. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். So when you speak the word of God, it must be something that has been convinced unto you. ஆகவே நீங்கள் தேவனுடைய வசனத்தை பேசும்போது அது உங்களை முதலாவது மாற்றினதாக, உங்களை ஒரு தீர்மானத்துக்குள்ளாக கொண்டு வந்த காரியமாய் இருக்க வேண்டும். So the principles of using the law, that is what secondly we saw there. ஆகவே இரண்டாவதாக நாம் சிந்தித்த காரியம் என்னவென்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை அல்லது தேவனுடைய வசனத்தை பயன்படுத்துவதற்கான கோட்பாடுகள். Thirdly, மூன்றாவதாக the purpose of using the law. நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்துவதற்கான நோக்கம். Why should we use the law? நாம் ஏன் நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்த வேண்டும்? Or if you take the word of God in general, நாம் தேவனுடைய வசனத்தை பொதுவாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், why should we use the word of God or teach the word of God or preach the word of God? நாம் ஏன் தேவனுடைய வசனத்தை பயன்படுத்த வேண்டும், அதை கற்றுக் கொடுக்க வேண்டும், அதை பிரசங்கிக்க வேண்டும்? In verse 9 of that passage that we read, that is 1 Timothy chapter 1 and verse 9, 1 தீமோத்தேயு 1:9 நாம் இந்த காரியத்தை வாசிக்கிறோம். we very clearly understand the law is not for the righteous but for the lawbreakers. ஆகவே இந்த காரியத்தை நீங்கள் மிக தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணமானது நீதிமான்களுக்கு அல்ல, நியாயப்பிரமாணத்தை உடைக்கிறவர்களுக்கு தான். So Paul is trying to give the purpose of using the law there. ஆகவே நியாயப்பிரமாணத்தை இங்கே பயன்படுத்துவதற்கான நோக்கம் என்ன என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார். He who does not break the law has no fear of the law. ஆகவே நியாயப்பிரமாணத்தை ஒருவன் மீறாமல் இருப்பான் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை குறித்த பயம் அவனுக்கு இல்லை. He may not even know the law fully, அவனுக்கு நியாயப்பிரமாணம் முழுமையாய் கூட தெரியாது. but still he is not fearful of the law because he has not broken the law. ஆனால் அவன் நியாயப்பிரமாணத்தை குறித்து பயப்படுகிறதில்லை, ஏனென்று சொன்னால் அவன் நியாயப்பிரமாணத்தை மீறினதில்லை. When we are exposed to the law or exposed to the word of God, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு அங்கே வெளிப்படும் போது, அங்கே தேவனுடைய வசனத்தை நாம் அங்கே படிக்கும் போது, we need to understand, we who claim that we have lot of word coming unto us, we know the word, we are more accountable for our lives. ஆகவே அநேக ஏராளமான வசனங்களை நாம் கேட்கிறோம், வசனம் எங்களுக்கு தான் தெரியும் என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிகமாய் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். So the purpose, basically Paul says in verse 9, it is not for the righteous but for the lawbreakers. ஆகவே 9வது வசனத்திலே அதற்கான நோக்கத்தை இங்கே பவுல் மிக தெளிவாய் சொல்லுகிறார். அது நீதிமான்களுக்கு அல்ல, நியாயப்பிரமாணத்தை உடைக்கிறவர்களுக்கு தான். Now and then he gives a list of offenses. I'll come to that later. அதுக்கப்புறமாக இப்படிப்பட்ட நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடிய காரியங்களுடைய ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கிறார். அதற்கு நான் பின்னாலே வருகிறேன். But the purpose is to prevent the unlawful deeds. அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அங்கே தகாத செயல்களை தவிர்ப்பதுதான் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம். It is not to punish the unlawful deeds, அங்கே சட்டவிரோதமான செயல்களை தண்டிப்பதற்காக அல்ல, but to prevent the unlawful deeds. ஆனால் சட்டவிரோதமான காரியங்களை, செயல்பாடுகளை எல்லாம் தவிர்ப்பதற்காக. Now punishing the unlawful deeds is the part of preventing the spread of that. ஆகவே அங்கே அதை தண்டிப்பது என்று சொல்லக்கூடிய காரியமானது அது மிகவும் மேலும் பரவாதபடிக்கு தடுக்கக்கூடிய ஒரு முயற்சியா இருக்கிறது. So when we teach the word of God, preach the word of God or use the law of God, ஆனால் நாம் தேவனுடைய வசனத்தை நாம் போதிக்கும் போது, பிரசங்கிக்கும் போது, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கும் போது, or even if we admonish somebody and point out certain mistakes, இல்லை என்று சொன்னால் நீங்கள் யாராவது ஒருவரை கடிந்து கொண்டு அவருடைய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுவீர்கள் என்றால், the intention should be that such unlawful deeds must be prevented. அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட தகாத சட்டவிரோதமான செயல்பாடுகள் தவிர்க்கப்படுவதற்காக நீங்கள் செய்ய வேண்டும். Now in that verse 9, 10, 11, we read different offenses that Paul has quoted there. அங்கே 9, 10, 11 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே வெவ்வேறு விதமான தகாத செயல்களை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். And he says the law is given for this. இதற்காகத்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Contrary to that, if you turn with me to Ephesians chapter 5 verse 22 and 23, அதற்கு முற்றிலும் நேர்மாறாக எபேசியர் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களுக்கு நீங்கள் திருப்புவீர்கள் என்று சொன்னால், but the fruit of the spirit is love, joy, peace, long suffering, kindness, goodness, faithfulness, gentleness, self control. Against such there is no law.
அங்கே until Galatians or Galatians 5:22-23. கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22 23 நாம் வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. Against such there is no law. That is what Paul is writing there. ஆகவே அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறது என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. Now try to compare what Paul is telling in 1 Timothy chapter 1 verse 9-10. ஆகவே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே என்ன சொல்ல முயற்சிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Against these things there is law. Law is meant for this. ஆகவே இதற்கு, இந்த காரியங்களுக்கெல்லாம் விரோதமாக நியாயப்பிரமாணம் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் இதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. But in Galatians 5:22-23, when he speaks about the spiritual characters which has the fruit of the spirit, ஆனால் கலாத்தியர் 22-23 ஆவியின் கனிகளுக்கு அடுத்த ஆவிக்குரிய குணாதிசயங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பேசும்போது it says against such there is no law. அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான நியாயப்பிரமாணம் ஒன்றும் கிடையாது. So a person who is manifesting the spiritual characters, as said in Galatians 5:22, which is the fruit of the spirit as he mentions there. ஆகவே கலாத்தியர் 5:22-23 இங்கே சொல்லி இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஆவிக்குரிய குணாதிசயங்களை, அதாவது ஆவிகள் கனியின் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபரை பொறுத்த மட்டில் You don't have to fear the law. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Because the law does not apply to them. They are not, it is not meant for the righteous. That is what Paul says there. ஏனென்றால் இதற்கு அவர்களுக்கு இது பொருந்தாது. ஏனென்று சொன்னால் நியாயப்பிரமாணம் நீதிமான்களுக்குரியது அல்ல. So today we have the freedom from the law. ஆகவே இன்றைக்கு நியாயப்பிரமாணத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. That does not mean that we have a license to sin. அப்படி என்று சொன்னால் பாவம் செய்வதற்கான உரிமை எல்லா காரியத்தையும் நம்ம செய்யலாம்னு சொல்லி அர்த்தம் அல்ல. Now when we think about how these offenses have been mentioned there, இப்படிப்பட்ட தகாத காரியங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால், it is essential to understand how God looks at the people or the world. அங்கே தேவன் உலகத்தை அல்லது மக்களை எப்படி பார்க்கிறார் என்பதை நாம் முதலாவது சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். And the law is applied accordingly. ஆகவே அதற்கேற்றபடியாக நியாயப்பிரமாணம் இங்கே செலுத்தப்படுகிறது. If you read 1 Corinthians chapter 10 and verse 32, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களாயில், give no offense either to the Jews or to the Greeks or to the church of God. அங்கே 1 கொரிந்தியர் 10:32, அங்கே 1 Corinthians 10:32, right? Yeah, am I wrong? Give no offense either to the Jews or to the Greeks or to the... ஓகே, தமிழிலே 33வது வசனத்துல வருகிறது, நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள். Now there we see three categories of people mentioned there. இந்த இடத்திலே நாம் 3 விதமான மக்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். Jews, யூதர்கள், they are covered within the law. அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள். The law of Moses applies to them. ஆகவே மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு பொருந்தக்கூடியதா இருக்கிறது. Secondly, the Greeks. இரண்டாவதாக கிரேக்கர்கள். Who are the Greeks he is trying to mention there? ஆகவே இங்கே அவர் சொல்ல முற்படுகிற அந்த கிரேக்கர்கள் கூட்டம் யார்? They are the Gentiles. அவர்கள் தான் புறஜாதியார். They are neither Jews nor the members of the church. அவர்கள் சபையினுடைய அங்கத்தினரும் கிடையாது, யூதர்களும் கிடையாது. They are outside the law. அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். Or the unbelievers as we talk about today. இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் சொல்லுகிற வண்ணமான அவிசுவாசிகள். Then the third category he mentions there is the church of God. அவர் இங்கே சொல்லக்கூடிய மூன்றாவது சாரார் யார் என்று சொன்னால் அவர்கள் தான் தேவனுடைய சபை. Who's the church? Who are this church? ஆகவே தேவனுடைய சபை என்று சொன்னால் அவங்க யாரு? They are freed from the law. அவர்கள் நியாயப்பிரமாணத்திலிருந்து இங்கே விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். Both from Jews and Gentiles, they have become the part of the church. ஆகவே அங்கே யூதர்கள் சரி, புறஜாதியாரும் சரி, அவர்கள் அந்த இரண்டு கூட்டத்தாரிலும் சேர்ந்து அவர்கள் சபையினுடைய அங்கத்தினர்களாய் மாறி இருக்கிறார்கள். So God primarily divides the people into three groups as we read from here. ஆகவே நாம் இங்கே வாசிக்கிற வண்ணமாக பொதுவாகவே தேவன் அங்கே மக்களுடைய கூட்டத்தை 3 சாராராக பிரிக்கிறார். Group number 1, Jews covered by the law. முதல் குழுவானவர்கள் அவர்கள் யூதர்கள் நியாயப்பிரமாணத்தினால் அங்கே உட்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். Group number 2, the Greeks or the Gentiles who are outside the law. இரண்டாவது குழு அவர்கள் புறஜாதிகள், அதாவது கிரேக்கர்கள், அவர்கள் அங்கே நியாயப்பிரமாணத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள். And group number 3, the church freed from the law. மூன்றாவது கூட்டம் தான் தேவனுடைய சபை, இவர்கள் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள். Okay, with that we will come to the fourth aspect of this passage that we are studying.
ஆகவே இந்த கண்ணோட்டத்தோடு இந்த பின்னணியோடு கூட நாம் இந்த படிக்கக்கூடிய இந்த வேத பகுதியினுடைய 4வது அம்சத்துக்கு நாம் வரலாம். Now keep these 3 divisions in your mind as we go to the 4th aspect here. ஆகவே இத முதலாவது சிந்தித்த இந்த 3 காரியங்களை உங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் 4வது காரியத்துக்கு முன்னேறி போகலாம். Offenses according to the law. நியாயப்பிரமாணத்திற்கு அடுத்த தகாத காரியங்கள். Yeah, verse 9 and 10 Paul explains about 14 offenses if you read there. அங்கே 9-10 வசனங்களை நான் வாசிக்கும் போது நியாயப்பிரமாணத்துக்கு ஒவ்வாத 14 தகாத காரியங்களை அவர் அங்கே சொல்லுகிறார். For the lawless, insubordinate, ungodly, for the sinners, unholy, profane, murderers of fathers and mothers, manslayers, fornicators, sodomites, kidnappers, liars, perjurers, and if there is any other thing that is contrary to sound doctrine. ஆகவே நாம் இங்கே வாசிக்கிறோம் நியாயப்பிரமாணம் அங்கே அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கலருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் என்று வாசிக்கிறோம். If you read, we will count 14 different offenses that have been mentioned there. ஆகவே தமிழிலே 11வது வசனமும் சேர்த்து வருகிறது. இது எல்லாவற்றையும் நாம் கூட்டுவோம் என்று சொன்னால் 14 வித்தியாசமான தகாத காரியங்களுடைய பட்டியலை நாம் இங்கே பார்க்கிறோம். So that 14 offenses that Paul is mentioning there. ஆகவே இப்படிப்பட்ட 14 விதமான முறைகேடுகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். And he says the law is meant for these 14 offenses. ஆகவே அவர் இங்க என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த 14 முறைகேடுகளுக்கு தான் நியாயப்பிரமாணம் பொருந்தக்கூடியதா இருக்கிறது. And if you try to categorize these 14 offenses that Paul is mentioning there, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய இந்த 14 தகாத காரியங்களையும் நாம் அங்கே குழுவாக சார்பாக பிரிப்போம் என்று சொன்னால் we will see exactly the 3 categories of people that we are speaking about covered by these offenses. ஆகவே இந்த தகாத காரியங்களை செய்யக்கூடிய இந்த 3 குழுவான மக்களை நாம் பார்த்தோமே அதே காரியத்தை நாம் இங்கேயும் பார்க்க முடியும். Now, the first 6 in that 14, I'm reading from the New King James Version. அங்கே நான் ஆங்கிலத்தில் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருந்து வாசிக்கிறேன். அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 6 தகாத காரியங்கள். It should be the same in Tamil also, obviously. தமிழிலும் அதே விதமாகத்தான் வருகிறது. The first 6, if you read, the lawless, the insubordinate, the ungodly, the sinners, unholy, and profane. ஆகவே அக்கிரமக்காரரும் அடங்காதவர்களும் பக்தி இல்லாதவர்களும் பாவிகளும் அசுத்தர்களும் சீர்கெட்டவர்களுக்கும் சீர்கெட்டவர்கள். We'll see first of all the lawless who do not have the law. ஆகவே முதலாவதாக அக்கிரமக்காரர், அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது. Then we see the insubordinate, that means the disobedient. அதற்கப்புறமாக அடங்காதவர்கள், அதாவது கீழ்ப்படியாதவர்கள். I'm not going to explain each of them because we have time limitations. நமக்கு அங்கே நேரம் மட்டுப்பட்டதா இருக்கிறது. ஆகவே நான் ஒன்னொன்றாக விளக்கி சொல்ல போகிறதில்லை. Thirdly, he says ungodly, that means who don't have fear of God. மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார் பக்தி இல்லாதவர்கள், அதாவது தெய்வ பயம் இல்லாத மக்கள். Fourthly, he says sinners. நான்காவதாக பாவிகளுக்கும் என்று அவர் சொல்லுகிறார். All are sinners, that's what the Bible generally says. எல்லாரும் பாவிகளா இருக்கிறோம், வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. Fifthly, he says unholy. ஐந்தாவதாக அசுத்தருக்கும், people who don't keep up the holiness. அங்கே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாத மக்கள். And sixthly, he says profane, that is worldly. ஆறாவதாக சீர்கெட்டவர்களுக்கும் என்று சொல்லும்போது அங்கே உலக பிரகாரமாக ஜீவிக்கக்கூடிய ஆட்கள். The root word meaning is of the world. ஆகவே அதனுடைய அங்கே மூல அர்த்தத்தை நாம் பார்க்கும்போது உலகத்துக்கு அடுத்த மக்கள். Now these 6, the first 6 are general offenses which are applicable to all outside the law. ஆகவே இந்த முதல் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 6 காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு வெளியே இருக்கக்கூடிய, அதாவது விசுவாசிகள் அல்லாத எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. You need not be a Jew, you need not be a believer, you can still come under these 6 categories. ஆகவே இந்த 6 காரியங்களுக்குள்ளாக வருவதற்கு நாம் ஒரு யூதராகவோ அல்லது விசுவாசியாகவோ இப்படி அப்படி என்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாகவே எல்லாருக்கும் இது பொருந்தும். So God will judge the world, the wicked of this world. ஆகவே தேவன் இந்த உலகத்தினுடைய துன்மார்க்கரை நியாயம் தீர்ப்பார். Even if they are not believers, one day God will judge all the wicked people of this world. ஆகவே அவர்கள் விசுவாசிகளா இல்லாமல் இருந்தாலும் கூட உலகத்தில் இருக்கக்கூடிய சகல துன்மார்க்கரையும் தேவன் அங்கே ஒரு நாளிலே நியாயம் தீர்ப்பார். So that is based on these things which are punishable according to the law.
ஆகவே நியாயப்பிரமாணத்தின்படி தண்டனைக்குரிய குற்றங்களாய் இருக்கக்கூடிய இந்த காரியங்களின் அடிப்படையிலே அந்த நியாய தீர்ப்பு அமைந்திருக்கும். Okay. Now, after that 6, the next 7 offenses that has been mentioned there. அந்த 6 காரியங்களுக்கு பிற்பாடு அடுத்ததாய் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 7 காரியங்கள் Murderers of fathers and mothers, manslayers, fornicators, sodomites, kidnappers, liars, and perjurers. அங்கே நாம் வாசிக்கிறோம், தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும், கொலைபாதகருக்கும், வேசிக்கல்லருக்கும், ஆண் புணர்ச்சிக்காரருக்கும், மனுஷரை திருடுகிறவர்களுக்கும், பொய்யருக்கும், பொய்யானை இடுகிறவர்களுக்கும். Now, these are the people who are covered, or these are the offenses which are covered by the law. ஆகவே இந்த தகாத காரியங்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தினாலே மூடப்பட்டதா இருக்கின்றன. The law of Moses covers these things. ஆகவே மோசேயினுடைய நியாயப்பிரமாணமானது இந்த காரியங்களை எல்லாம் அங்கே சேர்த்து சொல்லுகிறது. For example, first, murderers of fathers and mothers. ஆகவே முதலாவது காரியம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாய் தகப்பன்மாரை அங்கே கொலை செய்யக்கூடியவர்கள். Exodus 21:15 we read that. அங்கே யாத்திராகமம் 21:15 அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Secondly, manslayers. இரண்டாவதாக மனுஷ கொலைபாதகர். Exodus 20:13 we read that. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 13வது வசனத்திலே அவர்களை குறித்து வாசிக்கிறோம். Thirdly, fornicators. மூன்றாவதாக வேசிக்கல்லர். Exodus 20:14 we read that. யாத்திராகமம் 20:14 நாம் அதை வாசிக்கிறோம். Fourthly, sodomites. நான்காவதாக ஆண் புணர்ச்சிக்காரர். Leviticus 18:22 speaks about that. லேவியராகமம் 18:22 அதை குறித்து பேசுகிறது. Fifthly, kidnappers. ஐந்தாவதாக மனுஷரை திருடுகிறவர்கள், கடத்தி கொண்டு போகிறவர்கள். Exodus 21:16 speaks about that. அங்கே யாத்திராகமம் 21:16 அதை குறித்து பேசுகிறது. Sixthly, liars. ஆறாவதாக பொய்யர். Exodus 23:1 speaks about that. யாத்திராகமம் 23:1 அதை குறித்து பேசுகிறது. And number 7, perjurers, or who swears falsely. ஏழாவதாக பொய்யானை இடுகிறவர்கள். Leviticus 19:12 speaks about that. அங்கே லேவியராகமம் 19:12 அதை குறித்து பேசுகிறது. So these 7 offenses are clearly against the law of Moses given to the Israelites. ஆகவே இந்த 7 தகாத காரியங்களும் மோசேயால் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு முற்றிலும் விரோதமாய் இருக்கிறது. I just read those things. I'm not going to explain it here. ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் நான் அப்படியே வாசித்து விட்டு போகிறேன். இதை இங்கு விளக்குவதற்கு எனக்கு விருப்பமில்லை. So the first 6 generally for all who are outside the law. ஆகவே முதல் 6 காரியங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கிறது. The next 7 specifically to those who are under the law. ஆகவே அடுத்த 7 காரியங்கள் மிக விசேஷமாக குறிப்பாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதா இருக்கிறது. And the last one, the 14th offense. அங்கே கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 14வது தகாத செயல், offenses against the sound doctrine. ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாய் இருக்கக்கூடிய காரியம். That is, in verse 11 he says, if there is any other thing that is contrary to sound doctrine, according to the glorious gospel of the blessed God, which was committed to my trust. அங்கே 11வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாய் இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. So anything contrary to sound doctrine. ஆகவே ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த செய்கையாய் இருந்தாலும். The term sound doctrine is referred in the New Testament or the teaching in the Church of God. ஆகவே அந்த ஆரோக்கிய உபதேசம் என்று சொல்லக்கூடிய அந்த பத பிரயோகமானது புதிய ஏற்பாட்டிலே அங்கே பயன்படுத்தக்கூடிய தேவனுடைய சபையிலே பயன்படுத்தக்கூடிய வாக்கியமாய் இருக்கிறது. So when it comes to the New Testament or the sound doctrine, it is not a specific do or don't do. ஆகவே ஆரோக்கிய உபதேசம் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே நாம் வரும்போது இது செய்யணும் செய்யக்கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. அது The question is it against or contrary to the overall teaching of the word of God? அங்கே கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த காரியம் தேவனுடைய பொதுவான அந்த போதனைக்கு விரோதமாகவோ அல்லது எதிரியாகவோ இருக்கிறதா? Now we very clearly understand how the law of the Old Testament and the glorious gospel of God by grace has been brought together here. இந்த இடத்துல பாருங்கள், பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணமும் தேவனுடைய மகிமையின் சுவிசேஷமும் ஒன்றாக இந்த இடத்துல இணைக்கப்படுகிற சங்கமத்தை பாருங்கள். We are freed from the law. நாம் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். We are no more under the law. நாம் நியாயப்பிரமாணத்துக்கு மேல் இதுக்கு மேல் இல்லை. Now what does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன?
it does not mean that law no more is applicable to us. It's altogether a New Testament that we have. இதற்கப்புறமா நியாயப்பிரமாணம் நமக்கு பொருந்தவே பொருந்தாது, நம்ம தான் புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோமேன்னு அப்படி அல்ல. But we need to be very careful in understanding this terminology. ஆனால் இந்த வேத பத பிரயோகத்தை நாம் புரிந்து கொள்வதிலே நாம் மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். You know, the New Testament is not something newly established, doing or throwing the old away. ஆகவே புதிய ஏற்பாடு என்று சொல்லும்போது புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு காரியம், பழையசெல்லாம் தூக்கி போட்டு மொத்தமா புதுசா நம்ம ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி அப்படி அல்ல. The New Testament is the fulfillment of the law. ஆகவே புதிய ஏற்பாடானது பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாய் இருக்கிறது. Today you and me are free from the law, not because law is not important, but someone else has met the need of the law on your behalf and my behalf. இன்றைக்கு நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அதனுடைய காரணம் நியாயப்பிரமாணம் முக்கியமானது அல்ல என்று அதனுடைய காரணம் அல்ல, ஆனால் வேறு யாரோ ஒருவர் நியாயப்பிரமாணத்தின் கேட்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நமக்காக நிறைவேற்றி முடித்திருக்கிறதுனாலே நாம் விடுதலையாக இருக்கிறோம். What did the Lord Jesus say in Matthew's Gospel chapter 5 and verse 17? மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே என்ன சொன்னார்? I have come not to destroy but to fulfill the law. நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். So today we are having the fulfilled law through the New Testament by the grace of God. இன்றைக்கு தேவனுடைய கிருபையினாலே முழுமையாய் நிறைவேற்றப்பட்ட நியாயப்பிரமாணம் நம்முடைய கையிலே இருக்கிறது புதிய ஏற்பாட்டில். We are not void of the law but freed from the law. இன்றைக்கு நாம் நியாயப்பிரமாணம் இல்லாமல் இல்லை, நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாய் இருக்கிறோம். We are freed from the law because someone else has met the needs of the law on our behalf. நாம் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தின் எதிர்பார்ப்புகளை தேவைகளை எல்லாம் நம்முடைய ஸ்தானத்திலே வேறொருவர் அதையெல்லாம் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். So today the believers in the New Testament are not directly judged according to the law of Moses. ஆகவே இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் கீழ் நேரடியாக நியாயம் தீர்க்கப்படுகிறதில்லை. But the principles of the law according to the sound doctrine given to the Church of God. ஆனால் நியாயப்பிரமாணத்தினுடைய தத்துவங்கள் எல்லாம் அங்கே தேவனுடைய சபைக்கு அந்த கோட்பாடுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. He says according to the glorious gospel of God which has been given to us. அங்கே நாம் அங்கே வாசிக்கிறோம் தேவனுடைய மகிமையின் சுவிசேஷத்தின் கிருபையின்படியே இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So that is how the law has been fulfilled. ஆகவே இந்த வண்ணமாகத்தான் அந்த நியாயப்பிரமாணமானது நிறைவடைந்திருக்கிறது. So when we say use the law lawfully, ஆகவே நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரிக்க வேண்டும் என்று நாம் சொல்லும்போது does not mean that law is not important, but you have to use it according to the word of God, sound doctrine. நியாயப்பிரமாணம் முக்கியமானது அல்ல என்று அதனுடைய அர்த்தம் அல்ல, ஆனால் வேதத்தின்படி ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றபடி நியாயப்பிரமாணத்தை நாம் அங்கே பயன்படுத்த வேண்டும். For example, let me quickly quote one or two couple of examples and close this. உதாரணத்துக்கு 1-2 உதாரணங்களை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். Place. இடம். Yeah. In the Old Testament, there is certain importance to certain place. அங்கே பழைய ஏற்பாட்டிலே ஒரு சில குறிப்பிட்ட இடங்களுக்கென்று ஒரு சில குறிப்பிட்ட விசேஷ தன்மை அல்லது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. Jerusalem is important. எருசலேம் மிக முக்கியம். The temple is important. தேவாலயம் மிக முக்கியம். The place where the ark of the Lord is there, that place is important. கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டி இருக்கக்கூடிய அந்த இடம் மிக முக்கியம். But when we come to the New Testament, no, we are not giving any importance to the place. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது எந்த ஒரு இடத்திற்கும் நாம் பிரத்யேக முக்கியத்துவத்தை எல்லாம் நாம் கொடுக்கிறது இல்லையே. Wherever 2 or 3 are gathered in my name, there I am in their midst. எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். So place is not important. ஆகவே இடம் நமக்கு முக்கியம் அல்ல. At the same time, அதே நேரத்திலே gathering together in one place is important in the New Testament. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒன்றாக கூடி வருவது புதிய ஏற்பாட்டிலே மிக முக்கியமாக இருக்கிறது. Hebrews 10:25 says that do not neglect the coming together of the saints. எபிரேயர் 10:25 அதை நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் கூடி வருகிறதை, சபை கூடி வருகிறதை நாம் விட்டுவிடக் கூடாது. So the principle of the law is applied to us though we are not directly judged by the law. ஆகவே நியாயப்பிரமாணத்தினால் நாம் நேரடியாக நியாயம் தீர்க்கப்படவில்லை என்று சொன்னாலும் நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த தத்துவமானது புதிய ஏற்பாட்டிலே நமக்கும் வரக்கூடியதாய் பொருந்தக்கூடியதாய் இருக்கிறது. Second example, the food. இரண்டாவது உதாரணம் உணவு. The food that we eat. நாம் சாப்பிடக்கூடிய உணவு, ஆகாரம்.
Yeah, certain foods are specifically prohibited in the Old Testament. You know that, I'm not going to quote it. அங்கே பழைய ஏற்பாட்டிலே ஒரு சில குறிப்பிட்ட உணவு வகைகள் அங்கே தடை செய்யப்பட்டதா இருக்கின்றன. அது உங்களுக்கு தெரியும். You are not allowed to eat all the meat, all the fish. There are certain things you are not supposed to eat. எல்லா மாംசத்தையும் சாப்பிடக்கூடாது, எல்லா மீனையும் சாப்பிடக்கூடாது, ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களை நம்ம சாப்பிடக்கூடாது, அது தடை செய்யப்பட்டதா இருக்கிறது. But we are not covered by the law in the New Testament. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் இங்கே நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் வருகிறதில்லை. 1 Corinthians 10:25 says, eat anything that is sold in the meat market. 1 கொரிந்தியர் 10:25 நான் வாசிக்கும் போது அங்கே மார்க்கெட்ல சந்தையில விற்கக்கூடிய எதை வேண்டுமானாலும் நீங்கள் சாப்பிடலாம். At the same time, the principle is, அதே நேரத்துல அதுல இருக்கக்கூடிய தத்துவம் என்னவென்று சொன்னால், anything that defile your spiritual life, abstain from that, don't eat it. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கரைபடுத்தக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும், அதை சாப்பிடக்கூடாது. 1 Corinthians 10:28 says that. 1 கொரிந்தியர் 10:28 அதை சொல்லுகிறது. So you are not directly judged by the law, but the principle is still there according to the sound doctrine. ஆகவே நேரடியாக நியாயப்பிரமாணத்தினால் அங்கே நாம் நியாயம் தீர்க்கப்படுகிறதில்லை, ஆனால் இந்த தத்துவமானது ஆரோக்கிய உபதேசத்துக்கு கீழ் வரக்கூடியதா இருக்கிறது. The third example, மூன்றாவது உதாரணம், days. தேதிகள், தேதி, நாட்கள். Yeah. Some people consider some days very important. ஒரு சில குறிப்பிட்ட நாட்களை விசேஷமாய் அனுசரிக்கிறார்கள். Yeah, according to the Old Testament, the law, that certain days are very important. அங்கே பழைய ஏற்பாட்டின்படி நியாயப்பிரமாணத்திலே இங்கே ஒரு சில குறிப்பிட்ட தேதிகள், நாட்கள் மிக முக்கியமானவை. Sabbath is important. அங்கே ஓய்வு நாள் முக்கியம். Observing the Passover is important. பஸ்காவை ஆசரிப்பது மிக முக்கியம். There are specific days. அங்கே ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் இருந்தன. But in the New Testament, we are not covered by that law. All days are same for all the believers. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படிப்பட்ட சட்டம் நமக்கு பொருந்தக்கூடியதா இருக்கிறதில்லை. ஆகவே எல்லா நாட்களும் விசுவாசிகளுக்கு எல்லாமே அங்கே விசேஷமாய் இருக்கிறது, பொதுவாக இருக்கிறது. Galatians 4:10 says that. கலாத்தியர் 4:10 அதை சொல்லுகிறது. At the same time, the principle is, for example, some days like the first day of the week is in the church. ஆனால் அதே நேரத்திலே அங்க இருக்கக்கூடிய தத்துவம் என்னவென்று சொன்னால், ஒரு சில நாட்கள், அதாவது உதாரணத்துக்கு வாரத்தினுடைய முதல் நாள் சபையிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளா இருக்கிறது. So there is a principle. We can't just neglect that day, first day of the week. ஆகவே அது ஒரு தத்துவமாய் அங்கே இருக்கிறது. அந்த காரியத்தை நாம் அங்கே உதாசீனப்படுத்த முடியாது. வாரத்தினுடைய முதல் நாள் மிக முக்கியம். So we are not under law, but according to the sound doctrines, the principles are there applied to the New Testament church. ஆகவே நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக நேரடியாக இருக்கிறதில்லை, ஆனால் அந்த ஆரோக்கிய உபதேசத்திலே பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தினுடைய தத்துவங்கள் எல்லாம் இதிலே மருவி வருகிறதை நம்மால் பார்க்க முடியும். Summing all these things together, Paul says, use the law lawfully. ஆகவே இந்த எல்லா காரியங்களையும் சேர்த்து தொகையா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரிக்க வேண்டும். The Lord continue to help us to understand this. As the Lord leads, tomorrow we will continue this. ஆகவே தேவன் நாளை தினத்திலே நம்மை வழிநடத்தும்படியாக தொடர்ந்து இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. Thank you. God bless you. நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. Praise be to God. We thank and praise God for this wonderful opportunity God has granted unto us to listen to the word of God once again. Use the law lawfully. This is something, an important topic. We normally think certain things that is within our scope, but when God talks to us, we come to understand the law is something very much important, and we should know how to use it lawfully for the glory of God. The different dimensions we have seen, the entire word of God can be taken as law. Then we've seen Moses' law can be taken as law. Then we have seen the law of God itself can be taken as a law. So now we have seen the principles of what the first is the principle of using law, then purpose of using law, and we have seen the other thing as the offenses for God and believers not directly to the law of Old Testament principles are applied to New Testament. So it is a bit quite a very strong subject, dear uncle. It was, I can only admit it, it was very, I have to spend one more time listening to this,
to really understand in depth. It is, you have gone too deep for an ordinary layman like me. Anyway, I thank God. It is really wonderful to spend another Bible study class with the Lord speaking through you. It was so wonderful that we could understand how to use the law lawfully. The word of God is very important, and we understood what are the things. It is something more than that, and the Apostle Paul is telling to Timothy to be at Ephesus, to use the law lawfully. We ourselves also, as we are the church, we have to use the law lawfully. There is something very important, and we have to understand this a little bit more clearly, as dear uncle has made it very elaborate, and he's going to do it more in the tomorrow evening. May the good Lord lead us. Thank you, uncle, for really expounding the word of God from Exodus and doing the details in a very blessed way. May the good Lord lead you more in the days to come, and not only in Kodambakam Zoom Bible study meeting, but in other places also, as you were led. We praise God for your presence. We also thank Brother Surendran for having come in and joined. May the Lord be with you also, Brother Surendran. Thank you for smoothly translating it. May the blessed Lord continue to use you abundantly in the days to come for his service and for his purpose. Now we also thank Brother Jabbar Singh from Kadalur for having sang the songs and making this more lively in the Lord for the believers and those who have joined in. We praise God for every dear one. Above all, we thank God for each one of you for having come in, and all these 138 Bible study evenings. All of you have come, joined, prayed before the meeting, during the meeting, and even after the meeting, and have called me personally. And many of you are in touch with me personally. We praise God for what God is doing through these such programs during the coronavirus times. It's difficult to say that yet we are not very free in our day-to-day lives. We do wear masks and all the other precautions, even with our fellow believers, yet the Lord has granted unto us such a blessed way of listening to the word of God, especially today's. Use the law lawfully, and let us not do things that are not using the law unlawfully, but lawfully. That will be better, and it is the best in the sight of the Lord. May the Lord lead us in everything. We also thank the Lord for giving us this opportunity once again. Now for the closing prayer, I request from Tanjavur, Evangelist Cherian Johnson to close in with a word of prayer. Over to Brother Cherian Johnson in Tanjavur. May God lead him in the closing prayer. நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த மாலை வேளையிலே இந்த ஜூம் மினிஸ்ட்ரியில உம்முடைய தாசர் ஜோஸ் மேத்யூ பிரதர் அவர்கள் மூலமாக நியாயப்பிரமாணத்தை தேவ நியாயப்படி உபயோகிங்கள் என்ற தலைப்பிலே தேவ செய்தியை கொடுக்க தூய ஆவியானவர் உம்முடைய மகனோடு கூட எங்களிடத்தில் நீர் பேசினீர். அதை எண்ணி நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம். அநேக சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நாங்கள் தேவனுடைய பிரமாணத்தை விட்டு வழி விலகி தேவனுடைய வசனத்தை எங்களுடைய சொந்த காரியத்திற்காக நாங்கள் உபயோகிப்பதுண்டு. பிதாவே, எங்களுக்கு மன்னியும். உம்முடைய வசனம் சத்தியம் உள்ளது, இருபுற கற்குள்ள பட்டயமாக இருக்கிறது.
எங்களை நியாய விதிக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. உம்முடைய தாசர் மூலமாக எங்களுக்கு அழகாக திட்ட தெளிவாக நீர் எங்களுக்கு விளக்கி தந்தீர். அதை எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரல்ல தூய ஆவியான அவரோடு நாவோடு கூட இருந்து எங்களிடத்தில் நீர் பேசி இருக்கிறீர். எங்களுக்கு தந்த ஆவிக்குரிய மன்னாவிற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம். இந்த செய்தியை மொழிபெயர்ப்பு செய்த அருமையான தம்பி சுரேந்திரனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரும் இந்த ஆங்கில செய்தியை மிக தெளிவாக எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையிலே விலக்கி சொல்ல கர்த்தர் நீ கிருபை பாராட்டினீர். நீர் அவருடைய நாவோடும் கூட இருந்தீர். அதை எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கோடம்பாக்கம் கிறிஸ்தவ சபையாருக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 138 நாட்கள் தேவனுடைய வசனத்தை பல தாசர்கள் மூலமாக நீர் எங்களோடு உம்முடைய வசனத்திலிருந்து பேசி இருக்கிறீர். அதை எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பிதாவே இந்த ஜூம் மினிஸ்ட்ரி நடக்கவும் அநேக தேவதாசர்கள் மூலமாக நீர் எங்களிடத்திலே பேச இருக்கிறீர். அதை எண்ணி நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்திலே அதிக பொறுப்பெடுத்து எடுத்திருக்கிற அருமையான சகோதரன் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்தார் திருச்சபையார் எல்லாரையும் உடைய திருப்பாத்திலே வைக்கிறோம். எங்களுக்கல்ல உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரட்டும். நாங்கள் எதை செய்தாலும் அது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உடைய வசனத்தினாலே பக்தி விருத்தி அடைவதற்கும் கர்த்தர் நீ கிருபை செய்து கொண்டு இருக்கிறீர். அதை எண்ணி நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவிலே எங்களுக்கு நல்ல நித்திரையை தாரும். காலையிலே எழும்பி ஒரு புதிய நாளை கண்டு கர்த்தருக்குள் சந்தோஷிக்கவும், நாளைக்கு மாலையிலே மறுபடியும் பிதாவின் உடைய சமூகத்துல வந்து இன்று முடித்த அந்த தலைப்பிலிருந்து மறுபடியும் உடைய செய்தியை கேட்கவும் எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் தந்து பாதுகாத்துக் கொள்ளும். எங்களோடு நீர் பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம். சகலமும் உடைய திருப்பாத்தில் வைக்கிறோம். எங்களுக்காக ஜீவன் வைத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறார் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிபரிசுத்த நாமத்தில் பணிவோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you, Brother Evangelist Cherian Johnson from Tanjavur for the prayer. May God be with you. And we thank especially all the dear ones for joining in, and especially Evangelist Jose Matthews from Mangalore for having given the word of the Lord, the Bible study in the grace of the living God. So we praise God for everything. God willing, we shall meet tomorrow evening at the same time. Till then, may the blessed Lord lead and guide each one of us. God bless.